India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. ஏய் மல்லி, சார் வந்துட்டாரு, சீக்கிரம் வா. சார் வணக்கம் சார். இவ எதுக்கே இங்க வந்திருக்கா? உங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக மல்லிய நாகலட்சுமி அழைச்சிட்டு வந்திருக்காங்க சார். என்ன மன்னிப்பு கேட்க வந்தவ தென்னாவட்டா நின்னுட்டு இருக்கா? சார் அப்படியெல்லாம் இல்ல சார், உங்க காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்திருக்கா. ஆமா சார், அதுக்கு தான் கூட்டு வந்தேன். ஏய் என்னடி குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? சார் காலைல விழுந்து மன்னிப்பு கேளு. சாருக்கு பெரிய மனசு, உன்னெல்லாம் கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. மன்னிச்ச உடனே திரும்பவும் உன்னை வேலைக்கு சேர்த்துக்குவாரு. என்னது வேலையா? எவ்வளோ திமிரு இருந்திருந்தா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்னை வரைக்கும் போயிருப்ப. இந்த வென பிடிச்சவளை மன்னிச்சு திரும்ப வேலையில வர சேர்த்துக்கணுமா? அதெல்லாம் அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்பவே அவளை தூக்கியாச்சு. சார் சார் அவசரப்பட்டு அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க சார். 6 ஜீவன் சார், எல்லாரும் உங்களை நம்பிதான் சார் இருக்கோம். ஏய் வாய்முடு. உங்களை மாதிரி நன்றி கட்டவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கெல்லாம் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறவங்க தானே. சார் சார் அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் சார் வந்திருக்கோம். முதல்ல மன்னிப்பு. ஏய் போய் முதல்ல மன்னிப்பு கேளு போ. சார் கிட்ட மன்னிப்பு கேளு. கேளுங்கறல்ல கேளுங்கறல்ல. இப்ப மன்னிப்பு கேட்டுருவா சார். அண்ணி, நான் என்ன சொல்லி மன்னிப்பு கேட்கணும்? ஐயா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லு. ஓ, தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும்ல? அப்ப தப்பு பண்ணவங்க தானே மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு கேட்கணும்? தப்பு பண்ணவங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னா இந்த நிக்கிறாரே பெரிய மனுஷன், இவர் தானே மன்னிப்பு கேட்கணும். அதுவும் இங்க படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்க காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்ப கூட இவருக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க நீ. இங்க இருக்கிற குழந்தைங்களோட காலை கழுவி குடிச்சா கூட இந்த ஆளுக்கு புத்தி வராது. ஏய் வாய் மூடி. என்ன சார் இது? கவர்மெண்ட் கொடுக்கிற காசெல்லாம் இந்த ஆளு வாயில போட்டுக்கிட்டு 7 குழந்தைங்களுக்கு வாய்க்கரிசி போட பாக்குறாரு. அதானே தப்பு. நான் ஒன்னும் இவர் மேல பொய்யா புகார் கொடுக்கலையே. இவரு தப்பு பண்ணாரு, அத போய் தப்புன்னு சொன்ன. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து குத்திடுவேன் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுவாரா? பச்சை குழந்தைங்க சாப்பாட்டுல கலப்படம் பண்ணுவாரு. பள்ளிக்கூடத்து கரண்ட் சரி பண்ணாம குழந்தைங்க உசுரோட விளையாடிட்டு இருக்காரு. இந்த ஆளெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவர் கால்ல நான் விழணுமா? ஏய் ஏய் படுபாவி, நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்து நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஏற்கனவே நான் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பேசினா என்ன ஆகுமோ? என்ன வேணாலும் ஆகட்டும் அண்ணி, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இந்த ஊர் குழந்தைங்க எல்லாம் படிச்சு பெரிய ஆளுங்களா வர வேண்டியவங்க. வேர்ல வெண்ணி ஊத்துற மாதிரி இந்த ஆள் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காரு. இத கூட கேட்கலனா நாமெல்லாம் மனுஷ ஜென்மங்களே இல்ல. இந்த ஆளு பண்ண தப்புக்கு சாகுற வரைக்கும் இந்த ஆளை ஜெயில போடணும். என்ன சொன்ன? எனக்கு முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத நீ எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லார் காலையும் விழ சொல்வ? என்ன தூக்கி ஜெயில போடுவ?
என்னோட பதவிக்கு நான் இப்படி பண்ணவே கூடாது. இருந்தாலும் உன்னை நான் ஏன் அடிச்சேன்னு தெரியுமா? பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன கிள்ளுக்கீரையா? எவ்ளோ தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு அடிக்க ஷூ எடுப்ப? இன்ஸ்பெக்டர், ஹேண்ட் கேப் போடுங்க. ஓகே மேடம். ஏய், என்ன தேடி பண்ணி தொலைச்ச? இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? நீ அதை பண்ண? என்னடி பண்ண சொல்லு. யார் நீங்க? மேடம், என் அண்ணி. யாரா இருந்தாலும் அமைதியா இருக்கணும். இங்க நடக்கிற எல்லா கூத்தையும் மல்லி வீடியோ ஆதாரத்தோட எனக்கு அனுப்பிட்டா. இனி நீங்க தப்பிக்கவே முடியாது. வாங்க உள்ள போலாம். ஓகே மேடம். போங்க சார், போங்க. மேடம், எல்லாமே கெட்டு போச்சு. கொடுங்க. இந்தாங்க மேடம். இங்க இன்சார்ஜ் யாரு? நான் தான் மேடம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கரஸ்பாண்டன்ட் தான் மேடம். அவர் தான் அரிசியெல்லாம் கொண்டு வந்து மாற்றி வச்சார் மேடம். அவர் மாத்தி வச்சா இதே அரிசியில குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களா? என்னால் அவர் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது மேடம். ஏன்? இதோ நிக்கிறாள் இந்த பொண்ணு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைங்களை காப்பாத்தணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணால. இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், இது மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல்ல எங்கேயுமே சேஃப்டி இல்ல. எப்ப வேணாலும் கரண்ட் வயருங்கெல்லாம் பத்திக்கிட்டு தீ பிடிச்சு எரியும். குழந்தைங்க உசுருக்கே ஆபத்தாயிடும். வாங்க, அதையும் வந்து பாருங்க. மேடம், என்ன பண்ண? அங்கதான் பாருங்க. என்ன இது? என்ன மிஸ்டர் இதெல்லாம்? இத்தனை குழந்தைங்களோட உயிர் உங்களுக்கு சாதாரணமா போச்சா? எத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் சரி, இவர் ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு டீடைல்ஸ் என்கிட்ட கொடுங்க. ஓகே மேடம். நாளைக்குள்ள இந்த ஸ்கூல் சரி ஆகணும். ஓகே மேடம். வண்டியில ஏத்துங்க. வாங்க சார். ஏய், என்ன காரியம்டி பண்ணிருக்க? நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? ஐயோ போச்சே. நீங்க அமைதியா இருக்க முடியுமா முடியாதா? இல்ல மேடம், அவங்கள பகச்சுக்கிட்டு எங்களால எதுவுமே பண்ண முடியாது மேடம். என்ன பண்ணிடுவாங்க? என்ன வேணாலும் பண்ணுவாங்க மேடம். இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? உங்கள மாதிரி ஆளுங்கனாலதான் நாடு நாசமா போகுது. நீங்களும் நல்லது பண்ண மாட்டீங்க, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. மல்லி மாதிரி ஒரு தைரியமான பொண்ணுனால என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? கவர்மெண்டே இந்த ஸ்கூல்ல நேரடியா எடுக்குது. இனிமே இங்க வர எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும். அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இங்க வர பிள்ளைங்க சேஃப்டியா இருப்பாங்க. இந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். தைரியமா இரு, நல்ல வேலை பண்ணிருக்க. உன்னால இந்த ஸ்கூலுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. உன்ன மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் துணிச்சலா இருக்கணும். இனிமே இந்த உலகம் பொண்ணுங்க கையில தான் வரப்போகுது. தைரியமா இரு. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணு. சரிங்க மேடம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன். தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகேமா, நான் வரேன்.
பாய் மேடம். மல்லி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கம்மா. நீ பெரிய ஆள் தான். மல்லியால நம்ம ஊருக்கே நல்லது நடந்திருக்கு. சூப்பர் மல்லி. ஏய், அது எப்படி கரெக்டா கலெக்டரும் மத்த ஆளுங்களும் வந்தாங்க? எப்படின்னு கேக்குறேன்ல. நான் தான் வர வச்சேன். அடச்சி நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு இவ்வளவு உசுப்பேத்தி விட்டுட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. எனக்கு இல்ல திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்ணியா? எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன் கச்சேரி. வெண்பா, என் செல்லக்குட்டி எழுந்துருடா. சாப்பிடாம படுக்க கூடாதுல்ல. டாடா உனக்கு ஊட்டி விடுறேன். வெண்பா, வாடா செல்லம். டாடா மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் நாம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே? வெண்பா, என்னாச்சு வெண்பா? டேய், என்னாச்சுடா? டேய், உடம்பு இப்படி சொல்லுது? வெண்பா, சரி வா ஹாஸ்பிடல் போலாம். மா மா, என்னப்பா? என்னாச்சு மாமா? அம்மா, என்னாச்சு விஜய்? தெரியலம்மா, அப்படியே நடுங்குறா. உடம்புல கொதிக்குதுமா. அம்மா அம்மான்னு புலம்பிட்டு இருக்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கொஞ்சம் வாங்கம்மா, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். சீக்கிரம் வா. வெண்பா, ஒண்ணு இல்லடா. மா, கதவை திறக்குமா. விஜய் சீக்கிரமா காருக்குள்ள ஏறு. ஒண்ணு இல்லடா. வெண்பா, வாங்க வாங்க சீக்கிரம். மா, புடிங்கம்மா, புடிங்க. கொடுங்கம்மா. டாக்டர், 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 டாக்டருங்க, கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்களேன். இதோ வராங்க சார், அவங்கள பாருங்க. டாக்டர், என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு. பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. கொஞ்சம் பாருங்களேன். ஓகே, வார்ட் பாய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க ப்ளீஸ். ஓகே டாக்டர். கம் ஃபாஸ்ட். படுக்க வைங்க சார், படுக்க வைங்க. உள்ள கொண்டு போயிடுங்க. வெண்பா, சார், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டீங்க. வீல் டேக் கேர் ஆஃப் ஹர். டோன்ட் வரி. ஓகே, செக் பண்ணிட்டு சொல்றேன். வெண்பா, அச்சச்சோ. விஜய், டாக்டர் பாத்துட்டாங்களா? என்னப்பா சொன்னாங்க? உள்ள பாத்துட்டு இருக்காங்கம்மா. இதுக்குதான் விஜய் அவசரப்பட வேணாம். அவ அம்மா இறந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேணான்னு சொன்னேன். நீ சொல்றத புரிஞ்சுக்கிற பக்குவம் அவளுக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? அம்மா, என்னால அவளை சமாளிக்க முடியலம்மா. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்காக உனக்கு அம்மா இல்ல, அவ செத்து போயிட்டான்னு சொல்லுவியா? அவ குழந்தைப்பா. தொட்டா சினுங்கி கூட தொட்டாதான் சினுங்கும். இவ பார்த்தாலே உடைஞ்சிருவா. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இதுவே அவ அம்மாவா இருந்திருந்தா இப்படி சொல்லிருப்பாளான்னு கேட்பாங்களா இல்லையா? தனியா இருக்கிற ஆம்பளையால குழந்தைய சரியா வளர்க்க முடியாதுன்னு ஒன்னதான் குறை சொல்லுவாங்க. சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும்மா. விஜய், அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வேணா சொல்றேன் பார். இப்ப டாக்டர் வந்து குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க பார். இதோ டாக்டர். டாக்டர், வெண்பா. விஜய், இது சாதாரணமான ஜுரம் மாதிரி தெரியல. பல்ஸ் பிரஷர்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஒரு குழந்தைக்கு திடீர்னு இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. விஜய், என்னாச்சு? தெரியல மேடம்,
எல்லாமே என்னால தான் நடந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க விஜய்? உன் அம்மா உயிரோட இல்ல, இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஐயோ, அதுலதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு டாக்டர். என்ன விஜய் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? நீங்க படிச்சவங்க தானே. ஒரு சின்ன குழந்தைகிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது தெரியாம முடிவெடுக்கிறதுக்கு இது ஒன்றும் பிசினஸ் டீல் இல்ல விஜய். குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஏற்கனவே அம்மா இல்லாத குழந்தைகிட்ட போய் இனிமே அம்மா வரமாட்டாங்கன்னு சொன்னா எப்படி விஜய்? விஜய், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாம் சரியாயிடும். என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதல்ல டாக்டர்? இதுக்கப்புறம் எதுவுமே ஆகாம பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என் பொண்ணுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியானதும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே? சரி டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். என்னம்மா? நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். பால்வாசமே ஆகாசமே உனக்கு இருப்பேனடி, பொன்னாரமே என்னாதாரமே உயிர உலுக்கும் உறவோடி. மல்லி, அசத்திட்டமா, ரொம்ப பிரமாதம். நில்லடி. நாகு நாகு வேணாம். குடி. உள்ள காலடி எடுத்து வச்ச கெண்டக்கால் நரம்ப வெட்டி எடுத்துருவேன். போடி போடி வெளிய போடி. எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? உன்னோட சேர்த்து எங்களுக்கும் பத்து போடுறதுக்கா? அண்ணி, நான் தப்பு எதுவும் பேசாத. ஆரஞ்சான வெய்யே பேசாத. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கே வீடு பூந்து வெட்டுவேன்னு சொன்னானுங்களே, இப்போ அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி வேற உள்ள தள்ளி வச்சிருக்கா. அதான் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் கத்துற? யோ, கூறுகிட்ட மனுஷா, போலீஸ் புடிச்சிட்டு போய் அவனை என்ன அப்படியே தூக்குல போட்டுருவாங்களா? 3 நாள்யா, எண்ணி 3 நாள் ஜாமீன்ல வெளியே வந்துருவான். வெளியே வந்தா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. நீ கொழுப்பெடுத்து பண்றதுக்குலாம் நாங்க பலிக்கடை ஆகணுமா? அவன் சாதாரண ஆள் இல்லடி. கரும்பு காட்டை கொளுத்துற மாதிரி இந்த வீட்டை கொளுத்திட்டு போயிட்டே இருப்பான். இதோ நிக்குதுங்க பாரு, இந்த 3ஐயும் ஒண்ணு ஒண்ணா நம்ம கண்ணு முன்னாடியே தூக்கி போடுவான். யார் கேப்பா? சொல்லுடி, யார் கேப்பா? அவரு தப்பு பண்ணாரு அண்ணி. குழந்தைங்களுக்கு போடுற சாப்பாட்டுல தப்பு பண்ணாரு. குழந்தைங்கலாம் ஃபுட் பாய்சன் ஆகி. ஏய், நீ திங்கிற சோத்துலையாடி மண்ணள்ளி போட்டா? இத்தனை நாள் இந்த வீட்ல சோறு போட்டதே அவன் கொடுத்த சம்பளத்துல தானே. ஐயோ அண்ணி, உங்களுக்கு புரியல. எதுமா? எனக்கு புரியலையா? ஓ, அப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சோ? சரிமா, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்களாச்சே. நீங்களே இனிமே இந்த வீட்ல இருந்துக்கோங்க. உன் தங்கச்சியையும் தம்பியையும் நீயே தனியா பாத்துக்க. நான் கிளம்புறேன். என் புள்ளைய கூட்டிக்கிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஜெயிலுக்கு போனவன் வெளியே வந்து வெட்டினா என்ன, கொளுத்துனா என்ன? குடியா, எனக்கு என்ன வந்தது? வாடா. நாகு, ஏய் நாகு வேண்டாம், நில்லு. என்ன பண்ற நீ? நில்லு. யோ, விடியா. வேண்டாம் சாமி, வேண்டாம். இப்படி எல்லாம் உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு என்னால இருக்க முடியாது. நானும் என் புள்ளையும் கிளம்புறோம். நாகு, நாகு சொன்னா கேளு. இத பாரு, எங்கள தனியா விட்டுட்டு போவாத. விடியா. விட போறியா இல்லையா? விடியா. சொன்னா கேளு நாகு. இத பாரு, உன்னை நான் கையெடுத்து கும்புறேன். உன் கால்ல கூட விழுகிறேன். சரி, அப்படின்னா இவளை இங்க இருந்து போ சொல்லு. இனிமே இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போக சொல்லு. அவ வயசு பொண்ணு நாகு. அவளை இங்க போ சொன்னா அவ எங்க போவா? அவளுக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, இந்த வழவழ கொழ பேச்செல்லாம் வேண்டாம். ஒண்ணு இந்த வீட்ல இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்னையா, என்ன யோசிக்கிற? உன் தங்கச்சியை விட்டு கொடுக்க முடியல? வேண்டவே வேண்டாம். நீ விட்டு கொடுக்கவே வேண்டாம். நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். வாடா. அண்ணி, ஒரு நிமிஷம். நீங்க இருங்க, நான் போறேன். ஏய், என்ன நீ? நான் தானே தப்பு பண்ணேன். நானே அதுக்கு தண்டனை ஏத்துக்கிறேன். நானே வீட்டை விட்டு போயிடுறேன். அக்கா வேணாங்க்கா, போகாதக்கா, எங்களை விட்டு போயிடாதக்கா. நீ எங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னலக்கா, போகாதக்கா ப்ளீஸ்க்கா. இங்க பாருங்க, அண்ணனும் அண்ணியும் என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்கணும்.
பத்திரமா இருங்க. போங்க. அண்ணி, நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் வரேன். ஏய் மல்லி, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா, அதுக்கு போய் நீ ஐயய்ய, நான் நல்லா நிதானமா யோசிச்சு தான் சொல்றேன். நெஞ்சை கேளு, அது சொல்லும் உறவென்ன வழி துணையா. கண்ணை கேளு, அது சொல்லும் இரவென்ன இவள் துணையா. சருகாக அலைகிறேன், விறகாக எரிகிறேன். நெஞ்சை கேளு, அது சொல்லும் உறவென்ன வழி துணையா. கண்ணை கேளு. சிக்குமங்க சிக்குமங்க சிச்சப்பா, சிக்குமங்க சிக்குமங்க சிச்சப்பா, சிக்குமங்க சிக்குமங்க